ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு இது மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஎம் கார்டு என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஏடிஎம் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் இஷ்யூ பண்ணுற ஒரு கார்டு தான் ஏடிஎம் கார்டு. இதை வந்து நம்ம ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குது இல்லையா, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் சொல்லுவாங்க ஏடிஎம் மிஷினை. அந்த மிஷினில் வந்து நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்கு இல்லை கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற ஒரு கார்டு தான் ஏடிஎம் கார்டு. அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து 24/7 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஏடிஎம் மிஷினில் போய் நம்ம டேரெக்டாக நம்ம கேஷ் போடுறதா இருந்தாலும் சரி, வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நம்ம பேங்கிங் அவசரம் தான் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இந்த ஏடிஎம் கார்டு கிடையாது. நிறைய பேர் வந்து ஏடிஎம் கார்டும் டெபிட் கார்டு ரெண்டுமே வந்து ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரெண்டுமே வேறு வேறு. ஓகே, இப்போ வாங்க நம்ம டெபிட் கார்டுனா என்னென்னு வந்து பார்த்துடலாம். டெபிட் கார்டு நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி தான். நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வித்ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஏடிஎம் மிஷினில் நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம ஏடிஎம் மிஷினில் தான் பண்ணணும், அதாவது நம்ம பேங்க்கில் இருக்க ஏடிஎம் மிஷினில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அதர் பேங்க்ஸில் இருக்க ஏடிஎம் மிஷினில் கூட நம்ம போயிட்டு நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்மளால் கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும். பட் நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணி நம்ம பில் பேமெண்ட் பண்ணுறதோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. பட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்மளால் இந்த விஷயத்தெலாம் பண்ண முடியும். இதுதான் நம்ம ஏடிஎம் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். மற்றபடி டெபிட் கார்டும் ஏடிஎம் கார்டு ரெண்டுமே சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட் கார்டுனா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ கிரெடிட் கார்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்கில் நம்மளுக்கு ப்ரீ அப்ரூவ்டாக ஒரு கிரெடிட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரமேஷ்ன்றவருக்கு ஒரு 50,000 லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து கேஷ் இல்லை, நம்ம அக்கௌண்ட்லேயே பேலன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் லிமிட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு டிவி வேணும், பட் என்கிட்ட கேஷ் இல்லை, ப்ளஸ் என் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு கண்டிப்பாக டிவி வாங்கி ஆகணுன்ற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிரெடிட் கார்டை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஃபுல் கிரெடிட் லிமிட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ரீபே பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். நம்ம நார்மலாக கட்டுறத விட டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 50,000 தான் யூஸ் பண்ணியிருப்போம், பட் நம்ம பேமெண்ட் பண்ணுறது ஒரு 70,000 80,000 பேமெண்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அந்த வீடியோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டெபிட் கார்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கையில் இருக்க கேஷ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனுவலாக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க கார்டு வச்சுருக்கிறதுனால, அதுவும் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அண்ட் நம்ம கையில் கேஷ் எப்போவுமே எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கார்டை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து கேஷ் இல்லை, அக்கௌண்ட்டில் தான் ஃபண்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பக்கத்தில் இருக்க ஏடிஎம்மில் போய்ட்டு ஈஸியாக வந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இது யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணுறதுனால, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கிற சான்சஸ் அதிகம், கேஷ்பேக்ஸும் அதிகமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு இன்சூரன்ஸும் இதில் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டில் என்ன பெனிஃபிட்ன்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து கேஷ் நம்ம கையில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஈஸியாக கிரெடிட் கார்டை வச்சு நம்ம பேமெண்ட் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்கோர், அதாவது நம்ம சிவில் ஸ்கோர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம சிவில் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் கிரெடிட் கார்டு. நீங்கள் ப்ராப்பராக அந்த டைம்குள்ளே பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது லோன் இல்லை ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா பேங்க் சைடில் உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்லேருந்து பாரோ பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன பெனிஃபிட்ஸுன்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நம்ம நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கும் நம்மளுக்கு. அதோட இது வந்து கிரெடிட் கார்டுன்றது நம்மளோட சிவில் ஸ்கோரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, நம்ம கிரெடிட் ஸ்கோரை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று டூல். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ஆட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமையே நம்ம வந்து நிறையா வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ நம்மளுக்கு இப்போது ஒரு டிவின்றது வந்து அவசியமே இருக்காது.
இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் இப்போ வாங்கணுன்ற தேவையே இருக்காது. சரி நம்மக்கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கே, இதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம், இஎம்ஐ மாதம் மாதம் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக்கும் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ராட் ட்ரான்சாக்ஷன் இப்போ ரொம்ப ஃப்ராட் ட்ரான்சாக்ஷன்லேருந்து நம்மளை வந்து கிரெடிட் கார்டு ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ நம்மளுக்கே தெரியாமல் இப்போ யாரோ ஒரு நம்ம கார்டை யூஸ் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை உடனே நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ராட் ட்ரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட்டை வந்து ரிவர்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வாங்கணும், இல்லை இப்போ நம்ம ஒரு பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் டெபிட் கார்டு அப்படி இல்லை. டெபிட் கார்டு இப்போ நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் டெபிட் கார்டுன்றதை வாங்க முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் டெபிட் கார்டுனா என்ன, ஏடிஎம் கார்டுனா என்ன, கிரெடிட் கார்டுனா என்னென்னு ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கிரெடிட் கார்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானல்லையும் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, see you, டாட்டா, டேக் கேர், லவ் யூ ஆல்.